Hi, welcome to the squad. This is Code.io. அண்ட் போன எபிசோட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் கடைசியில் நான் வந்து ஒரு ட்ரிவியா கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டில் நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு உங்களோட பேர் வைங்க. அதுக்கப்புறம் அதில் உங்களோட இனிஷியல் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணுங்கள். இது மூணும் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை நம்ம பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ லெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து கோம்ஸ் அப்படின்னு என் பேரை வைக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் இன்னொன்று நான் சொன்னனான்னு தெரியல, இந்த இடத்துல வந்து இது வந்து ட்ரெய்லிங் கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து அடுத்ததாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி எழுதுறதா இருந்தால் மட்டுமே, லெட்டஸே எங்கள் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கிடையாது, கோலன் போடணும். ஏஜ் வந்து 23 அப்படின்னு போடுறேன். இங்கே நான் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி போடணும்னா மட்டும்தான் இங்கே வந்து கமா போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே அடுத்த ப்ராப்பர்ட்டி போட்டதுக்கு நீங்கள் கமா போடாமல் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக அது எரர் சொல்லும். ஆனால் கமா போட்டுட்டு அடுத்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியே எதுவும் போடலை அப்படின்னாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஜென்ரலாக இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இது ஃபாலோ பண்ணுறது ஒரு வழக்கம். ஞாபகம் வைக்கணும்னா வச்சுக்கோங்க, பெட்டர். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நேமுங்கிறதுக்கு வேல்யூவை மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை முதல்ல ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். console.login user.name. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நேமுக்கு என்னோட இனிஷியல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, user.name is equal to இந்த இடத்துல நான் கோம்ஸே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ மறுபடியும் இதே console.log ஸ்டேட்மெண்ட்டை இங்கே போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தால நான் என்ன பண்ணுறேன், டெலீட்டே பண்ணுறேன் அந்த யூசரில் நேமை. ஓகே, எனக்கு என் பேரே வேணாம். இப்போ அதை திரும்ப பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். முதல்ல கோம்ஸ்ன்னு வருது, அதுக்கப்புறம் கோம்ஸேன்னு, அதுக்கப்புறம் அன்டிஃபைன்டுன்னு வருது. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடந்திருக்கு, முதல்ல அந்த கோம்ஸ்ன்னு அசைன் பண்ணதில் அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை நான் கோம்ஸ்.ஏன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இங்கே அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணதுனால இது அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்து எடிட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் ஆப்ஜெக்ட்ஸில். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல user.nameனு இப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங்காக அதோட நேம் கொடுத்தாலும் அப்பயும் வந்து வேலை செய்யும். அதே அவுட்புட் தான், அதே ஆன்சர் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சு பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். அந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன அப்படின்னா இன் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்குதா இல்லையா, இருக்கிறதே வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும். ஃபைன், எஸ்டே சூர்யா ரெஃபரன்ஸ் யாராச்சும் புரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்குதான்னு செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ யூசரில் ஏஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் அடித்து பார்த்து இருக்குதான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வேல்யூ எடுத்து அதை அன்டிஃபைன்டா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூசரில் டிஓபி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ நான் இப்போ அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்ன வரும், அன்டிஃபைன்டுன்னு வரும். ஸோ நீங்கள் இப்படி பார்த்து அன்டிஃபைன்டுன்னு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைப்பா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யூசர் இன் போடக்கூடாது, முதல்ல ப்ராப்பர்ட்டியோட நேம் போடணும். ஸோ இப்போ ஏஜ் இன் யூசர் அப்படின்னு போட்டோம்னா ஏஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் வருது, ஏஜ் ஸ்ட்ரிங்ல கொடுத்து பார்ப்போமா? எஸ், ஸ்ட்ரிங்ல தான் கொடுக்கணும். மீ லேர்னிங் நியூ ஸ்டஃப் வைல் டீச்சிங். பரவாயில்ல. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஆப்ஜெக்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். தயவு செஞ்சு ஸ்ட்ரிங்கில் கொடுங்க, இல்லைன்னா தப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் அந்த ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன் யூசர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து என்ன சொல்லுது, ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இது இல்லாத ஒன்று கொடுக்குறேன், டிஓபி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ டிஓபி சர்ச் பண்ணோன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ பேசிக்லி இந்த பர்டிகுலர்
உள்ள இந்த இன்ன ஆப்பரேட்டருக்கு உள்ள என்ன கோட் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, பேசிக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்ட்ரிங் வாங்குது இல்லையா இன்புட்டா, இந்த ஸ்ட்ரிங்க அந்த நம்ம டப்பா பிராக்கெட்ல சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள குடுத்து, இந்த ஸ்ட்ரிங்க குடுத்து, அது வர்ற அவுட்புட் வந்து அன்டிஃபைன்டான்னு செக் பண்ணியிருக்க போறாங்க. அன்டிஃபைன்டா இருந்தா அப்படியே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணு, இல்ல அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணு. அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்க பேசிக்கா நடக்குது. நம்ம அத பண்ணாம இந்த மாரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இருக்குது அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகுது. இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே. இப்ப இந்த ஆப்பரேட்டர வச்சு இன்னும் கொஞ்சம் வித்தைகள் நம்மளால காட்ட முடியும். என்ன அப்படின்னா, இந்த யூசர் நேம்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த யூசர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸையும் நான் சும்மா console.logல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசுவலா இந்த மாரி நெறைய இருக்கு அப்படின்னா, நம்ம லூப்ஸ் யூஸ் பண்றது நமக்கு வழக்கம். ஆனா, இந்த இடத்துல இந்த யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம எப்படி லூப்ல இதுல இருக்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியா எப்படி போக முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்பரேட்டர் லூப்ல யூஸ் பண்ணலாம். ஸோ, இப்ப இந்த ஃபார் லூப்ப வச்சு எப்படி ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டீஸா கோ த்ரூ பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்ப ஃபார் வழக்கம் போல பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு, கீ இன் யூசர் அப்படின்னு குடுத்துட்டு, கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஃபார் ப்ளாக்குள்ள வந்துட்டோம். இப்ப நான் வந்து அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். கோம்ஸ் 23 அப்படின்னு சொல்லிட்டு நான் அத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, console.logல போயிட்டு, யூசர் அப்படின்னு போட்டுட்டு, நம்மளோட ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் டப்பா டப்பா போட்டு அதுக்குள்ள கீ அப்படின்னு போடுறீங்க. இப்ப இத ரன் பண்ணி பார்த்தா, ஃபால்ஸ் கோம்ஸ் 23ன்னு வருது. இந்த ஃபால்ஸ் வந்து இந்த டிஓபின் யூசர்னால அத நம்ம தூக்கி விட்டுறலாம். அத கண்டுக்காதீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, கோம்ஸ் அதுக்கப்புறம் 23 அப்படின்னு வருது. ஸோ இப்ப பேசிக்கா இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கீ இன் யூசர் அப்படிங்கிறது ஃபார் லூப்ல யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூசர்ல இருக்கிற ஒரு ஒரு கீயா இங்க நம்மளுக்கு குடுக்கும். ஓகே. ஸோ நான் இப்ப இந்த யூசர் ஆஃப் கீய பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா, கீய மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த ஃபார் கீ இன் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு console.logல கீ மட்டும் குடுக்குறப்ப என்ன ஆகுது, இந்த யூசர்ங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு ஒரு கீயும் இங்க இட்ரேட் ஆகுது. இந்த லூப்ல இருக்கிற ஒரு ஒரு தடவ இந்த லூப் ரன் ஆகுறப்பயும், அங்க இருக்கிற அந்த கீல இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்குது. ஸோ இப்ப நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குது. நான் இதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு ஆட்ரிபியூட் வைக்கிறேன். என்ன ஆட்ரிபியூட் வைக்கலாம் என்னைய பத்தி? ஹைட் ஹைட் வந்து 5.7 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நேம், ஏஜ், ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருது. ஸோ பேசிக்கா இங்க என்ன நடக்குது? ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டோட கீய ஒண்ணொண்ணா அது வந்து இட்ரேட் பண்ணுது. ஓகே. ஒரு ஒரு கீயா வருது. அப்ப இத வச்சு கரஸ்பாண்டிங் வேல்யூ எப்படி எடுக்கணும்? இங்க வர்ற கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா வருது அப்படின்னா, நம்ம யூசர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீய இங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதோட வேல்யூ வரப்போகுது. கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்துரும். கோம்ஸ் 23 5.7 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு வந்து கீ வேல்யூவா சேர்ந்து வரணும்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல கீ அப்படின்னு போட்டுட்டு, இங்க ஒரு ஹைஃபன் போட்டுட்டு யூசர் காமா கீ அப்படின்னு குடுக்குறேன். இந்த ஹைஃபன் வந்து நான் கோட்ஸ்க்குள்ள குடுக்குறேன். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? இங்க முன்னையும் பின்னையும் ஒரு பிளஸ்ஸ குடுத்துருவோம் ஸ்ட்ரிங் கான்காட்னேஷன்க்கு. ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கேன் பேசிக்கலி ஒரு ஒரு இட்ரேஷனுக்கும் கீ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. அதாவது நேம் பிரிண்ட் ஆகும். ஒரு ஹைஃபன் பிரிண்ட் ஆகும். அது ஸ்ட்ரிங் கன்காட்னேஷன் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நேமோட வேல்யூ அதாவது யூசர் ஆஃப் கீ அப்படின்னு குடுத்தா, அந்த கீக்கு இருக்கிற கரஸ்பாண்டிங்கான வேல்யூ இந்த இடத்துல கோம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நேம் கோம்ஸ், ஏஜ் 23, ஹைட் 5.7 அப்படின்னு சொல்லிட்டு 3மே வருது. ஸோ இந்த மாரி நீங்க ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த மாரி கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த ஆப்பரேட்டர ஃபார் லூப்ல யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆப்பரேட்டர். இத நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்யூ வெர்சஸ் ரெஃபரன்ஸ். ஓகே. வேல்யூ வெர்சஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? இத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல நம்ம வேரியபிள்ஸ்ல இத டீல் பண்ணலாம். ஓகே. லெட் நான் வந்து a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். அதுக்கு அடுத்தால லெட் b இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லி அசைன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல console.log போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? a, b பிரிண்ட் பண்ண போறோம் இந்த இடத்துல. இப்ப இத ரன் பண்ணா என்ன ஆகும்? a, b ரெண்டுமே 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்? b இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்றேன். திரும்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்?
ஏ கமா பியை ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பியோட வேல்யூ மட்டும் மாறி இருக்கு, ஏயோட வேல்யூ இன்னும் 5ஆகவே இருக்குது. பியோட வேல்யூ மட்டும் 10ஆக மாறிடுச்சு, ஏயோட வேல்யூ ஸ்டில் 5. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியுது. பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு 5ங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அந்த 5ங்கிற வேல்யூவை பிங்கிற வேரியபிளில் காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு ஒரு காப்பி எடுக்கிறோம், அது பிங்கிற வேல்யூவில் ஒரு காப்பியாக கிரியேட் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு டோட்டலி இண்டிபெண்ட் காப்பிங்கிறதுனால பியோட வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா ஏ அஃபெக்ட் ஆகலை எந்த விதத்துலையும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஏக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், அதே பழைய இதே வச்சுக்கோ. ஈக்குவல் டு கிடையாது, கோலன் போடணும், கோம்ஸ். ஓகே, அதே மாதிரி ஏஜ் 23. ஓகே, இப்போ நான் அடுத்த லைன்லேயே வந்து பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாகில் ஏ கமா பியை ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைனில் பி இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட்னு அர்த்தம் இல்லையா, ஒன்றுமே வேல்யூ இல்லாத ஆப்ஜெக்ட், ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லாத ஆப்ஜெக்ட். ஸோ அப்படி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன வருது, முதல்ல கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் நேமும் ஏஜும் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஏஜும் நேமும் வந்திருக்கு. அடுத்த தடவை பி இஸ் ஈக்குவல் டு கோலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல பியோட வேல்யூ மட்டும் மாறி இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன நினைப்பீங்க, அங்கே இருக்கிற மாதிரியே அதே மாதிரி பியோட வேல்யூ மட்டும் தானே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த இடத்துல நான் பி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னு கொடுக்காம பி டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, திரும்ப அப்படியே ரன் பண்ணுறேன். முதல்ல கரெக்டாக வருது, ரெண்டும் சேம் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பியோட ஏஜை மட்டும் தான் 75ன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏயோட ஏஜும் சேர்ந்து 75 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக்லி இந்த கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கையில் கிடச்சதுனால எடுத்திருக்கேன், ப்ராப்ஸ். ஸோ இந்த கியூபை நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி இனிஷியலாக நேம் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த வேரியபிளுக்கெலாம் போடுறப்ப பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடுறப்ப என்ன ஆகும், இதுக்கு அப்படியே இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணி 2 கியூபாக வந்து நிற்கும். ஓகே, இன்னொரு கியூப் இல்லை இங்கே. ஸோ 2 கியூபாக வந்து நிற்கும். ஸோ ஒரு கியூபை நீங்கள் ஷஃபிள் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு கியூபுக்கு எதுவும் ஆகாது, ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருக்க போகுது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ் எடுக்குது. ஸோ பேசிக்லி இந்த அட்ரஸில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட், இந்த மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நீங்கள் யோசிக்க வேணாம். பேசிக்லி அந்த டேட்டாவை காப்பி பண்ணாமல், வேரியபிள்ஸ் அப்படின்னாலே ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம நார்மலாக மற்ற வேரியபிள்ஸ் மற்ற டேட்டா டைப்ஸ்லாம் காப்பி பண்ணுறப்ப 2 இண்டிவிஜுவல் காப்பி கிரியேட் ஆகும். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் காப்பி பண்ணுறப்ப 2 இண்டிவிஜுவல் காப்பி கிரியேட் ஆகாமல் என்ன பண்ணுன்னா அந்த அட்ரஸில் இருக்கிற வேரியபிள் தான் நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன், அந்த அட்ரஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கும். இதுக்கு தனியாக ஒரு காப்பி கிரியேட் பண்ணாமல் இந்த அட்ரஸில் இருக்குன்னு சொல்லி அதை மட்டும் குறித்து வச்சுக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரிஜினல் இது, அதாவது இந்த கேஸில் ஏ இருக்கு இல்லையா, ஸோ ஏயோட வேல்யூவோ அல்லது பியோட வேல்யூவோ ரெண்டுமே வந்து ஒரே இதை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த ஒரே கியூபை ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பாயிண்ட் பண்ணுறப்ப ஏ அல்லது பி 2 பேரில் யாராவது ஒருத்தர் இதை மாடிஃபை பண்ணாலுமே இன்னொருத்தருக்கு இது தானாக மாறிடும். ஏன்னா 2 பேரும் இந்த ஒரு கியூபை தான் வச்சுருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனி காப்பி கிடையாது, ஒரே கியூப் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேரில் யார் மாடிஃபை பண்ணாலுமே வந்து ஆன்சர் வந்து மாறிடும், அந்த வேல்யூ வந்து மாறிடும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. பேசிக்காக இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸில் காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெஃபரன்ஸில் காப்பி பண்ணுறதுனால ஒரு இடத்துல வேல்யூ சேஞ்ச் பண்ணால் இன்னொரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தானாக வேல்யூ மாறிடும். ஆனால் இதே இது இந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஓவராலாக இந்த ஆப்ஜெக்டே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த பிரச்சனை கிடையாது. இதுக்கு டோட்டலாக வேற ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை ஆகுது. இந்த கியூபை வந்து நம்ம பிக்கு அசைன் பண்ணாமல் பிக்கு வந்து இந்த ரிமோட் அசைன் பண்ணுறோம்.
ஓகே, ஏல கியூப் இருக்கு, பில ரிமோட் இருக்கு. அப்ப நீங்க கியூபை மாத்தினா ரிமோட் மாறுமா? மாற போறது இல்ல. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஆப்ஜெக்ட் அசைன் பண்றப்ப தான் அது ரெஃபரன்ஸா எடுக்க போகுது. அப்போ ஒன்னு ஷஃபிள் பண்ணீங்கன்னா இன்னொன்னு தானா ஷஃபிள் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் அண்ட் வேல்யூ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, இப்போ இன்னொன்று பார்க்கலாம். நம்ம முன்னாடி வந்து கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு படிச்சிருந்தோம் இல்லையா? கான்ஸ்ட் அப்படின்னா அதோட வேல்யூவை மாற்றக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆப்ஜெக்டை நான் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுட்டோம். ஃபைன். இந்த இடத்துல பிங்கிற காம்ப்ளிகேஷன் நமக்கு வேண்டாம், அதை தூக்கிடலாம். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு கேர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதாவது ஏக்கு இனிஷியலாக 2 ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் ஆயிருக்கு. இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏ அப்படிங்கிற ஐடென்டிஃபையர் ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆயிருக்கு. இப்போ அந்த வேரியபிளுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு கேர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஜெக்டை அசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி பண்ணீங்க அப்படின்னா எரர் வந்துடும். ஓகே, இங்கே எரர் வருது. ஏன் அப்படின்னா அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த மொத்த ஆப்ஜெக்டையும் அது ஒரே வேரியபிளா கன்சிடர் பண்ணுது. இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட் இஸ் ஒன் சிங்கிள் வேரியபிள், அதனால அது எரரா கன்சிடர் பண்ணுது. ஆனா கான்ஸ்டன்டா கொடுத்தாலும் நம்மளால உள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற முடியும். இப்போ இங்க ரன் பண்ணீங்கன்னா எரரே வராது. நான் மறுபடியும் 17 வயசு பேக் டு 17 ஆயிட்டேன். ஸோ கான்ஸ்ட் வில் ஒர்க் ஹியர். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த டோட்டல் ஆப்ஜெக்டையும் அது ஒரே வேல்யூவா பாக்குது. அதனால அதை தான் அது சேஞ்ச் பண்ண கூடாது. அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அதுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த டோட்டல் ஆப்ஜெக்டை அது ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் என்னோட வேல்யூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம். நீங்க இந்த சிலலாம் சி பிளஸ் பிளஸ்லாம் பாயிண்டர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே புரியும். ஏன்னா இது அதே கான்செப்ட் தான். ஸோ கான்ஸ்டன்டா இங்க அதை கன்சிடர் பண்றது அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மெமரி அட்ரஸை மட்டும். ஸோ இந்த கியூப் வந்து இந்த டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அட்ரஸை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா என்னால இந்த அட்ரஸை மாற்ற முடியாது. நான் வந்து அந்த கியூப் வந்து டேபிள்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனா இந்த கியூபோட பொசிஷனை நீங்க என்ன வேணா மாத்திக்கலாம். இந்த கியூபை வந்து நீங்க எப்படி வேணா ஷஃபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த கியூபோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்க என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எதுவுமே மாறப்போறதில்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கியூப் இந்த டேபிள்ல இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல கான்ஸ்டன்டா ஆக்ட் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த டோட்டல் ஆப்ஜெக்டே உங்களை சேஞ்ச் பண்ண விடாது. ஆனா அதுல இருக்கிற இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க மாத்திக்கலாம். அதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே சொல்லாது. இதுதான் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ஆப்ஜெக்ட்ஸ்ல எப்படி கான்ஸ்டன்ட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாத்துக்கும் அப்புறம் இன்னொரு ஃபைனல் டச். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வந்து சீரியஸா வர விஷயம். ஆனா இங்க ஆப்ஜெக்ட்ஸ் படிச்சோடனே உங்களுக்கு அது தேவைப்படுது. என்ன அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ நிறைய மாடர்ன் லாங்குவேஜஸ்ல இந்த கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. பேசிக்கா இங்க என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் பண்ணாத வேரியபிள்ஸ் எல்லாத்தையும், யூஸ் பண்ணாத மெமரி அலோகேட் ஆகிருக்கிற மெமரி எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஓகே, அதாவது பேசிக்கா இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா மாற்றிட்டோம் அப்படின்னா அதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு வேறு அட்ரஸே இல்லை தானே, வேறு வேரியபிளே இல்லை இல்லையா? அந்த நேரத்தில் டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது சேவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே அசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த இதுலேயே ஏ இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுக்க முடியாது, ஏன்னா அதை கான்ஸ்ட்டு. அதனால இதை நான் வந்து லெட்டாக மாற்றிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் திரும்ப கன்சோல் டாட் லாக் ஏ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது, நல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆனது மெமரியில் இருக்கும். அதை வந்து அதோட அட்ரஸை வந்து நான் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஏவை அழிச்சிட்டு நான் நல் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ ஏல இருக்கிற மெமரி எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அந்த மெமரியிலே இருக்குமா? ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் அந்த மெமரியிலே இருக்கும்போது ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், இது இங்கே இருக்குன்னே எவனுக்கும் தெரிய போகிறது இல்லை, இது எதுக்கு தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து தூர போட்டுரும். இதுக்கு பேர் தான் கார்பேஜ் கலெக்ஷன்.
ஸோ பேசிக்லி ஒரு ஆப்ஜெக்ட்டோ அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட ரெஃபரன்ஸ், அதாவது அட்ரஸை வந்து யூசுவலாக ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த பர்ட்டிகுலர் செக்டாரில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்லாம் வந்து ஹெக்ஸில் இருக்கும். அது இங்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்க்கறது இல்லை. நீங்கள் சிலாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். மற்றபடி ஸோ பேசிக்காக அது ஒரு ஒரு வேரியபிளுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அட்ரஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்திருப்போம். இந்த லொக்கேஷனில் இருக்குப்பா, இந்த அட்ரஸில் இருக்குது, 12ஆம் நம்பர் தெருவில் 8ஆம் நம்பர் வீட்டில் 2வது மாடியில் கதவை தட்டினா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அட்ரஸ் நம்மகிட்ட இருக்கணும். அந்த அட்ரஸை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, இந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னா, இதை யாருக்கும் இங்க இருக்குன்னு தெரிய போறதில்ல. ஸோ இதை யாரும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணி தூர போட்டுரும். கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அந்த தேவையில்லாம மெமரி ஆக்குபை பண்ணி மெமரியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கார்பேஜ் கலெக்ஷன் நடக்குது. நான் சிம்பிளாக கொஞ்சம் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த லெவலில் தெரிஞ்சால் போதும் இப்போதைக்கு. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல இன் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபார் லூப்பில் எப்படி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ரெஃபரன்ஸ் வர்சஸ் வேல்யூனா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக கார்பேஜ் கலெக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு இப்படி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏக்கு முதல்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை கர்லி பிரேஸாக மாற்றி விட்றேன். அண்ட் இந்த இடத்துல பி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். பி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபைனலாக நான் பியை பிரிண்ட் பண்ணால் இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.